வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் தமிழ் பிக்சர்ஸ் இன் ரியாக்ஷன்ஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு ஓகே இதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு புதுசாக இருக்கும். இந்த பேக்ரவுண்ட் புதுசாக இருக்காது. இந்த வாரம் வரப்போகிற பீ கதையோட பேக்ரவுண்ட், அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் வரப்போகிற என்ன சொல்றது, அடுத்த வாரம் ரியாக்ஷன்ஸ் வீடியோட பேக்ரவுண்ட் எல்லாம் மாறி இருக்கும். ஒரு நாளைக்கும் ஒரு பேக்ரவுண்ட் வச்சு செய்ய போறேன். ஸோ இன்னைக்கு தரமான 3 செய்ய சம்பவத்தை வந்து எடுத்து வச்சிருக்கோம். அது ஒரு படத்துக்கு நான் ஐப்பு வச்சதுன்னா படம் லியோ, 2வது படம் கூலி. இப்போ 3வது படத்துக்கு ஒரு ஐப்பு வைக்கிறேன்னா அது இந்த படம் தான். பார்க்க போற படம் இல்லை, 2வது பார்க்க போறேன் ஒரு லான்ச் வீடியோ. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 3 ரியாக்ஷன்ஸ் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். ஸோ பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து பார்க்க போறீங்க. இது உங்கள் தமிழ் பிக்சர்ஸ். மக்களை, இந்த வாரம் வந்துட்டு நம்ம 3 ரியாக்ஷன். அது 1வது வந்து பாத்தீங்கன்னா இதயம் முரளி. அவங்க அப்பாவோட படம் இதயம். அது என்ன மாதிரி ஒரு படம் தெரியுமா மக்களே? அதாவது அதர்வாவோட ஃபாதரான முரளி, நம்ம முரளி சார், நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு தங்கம், சொக்க தங்கம்னா அவரு தான். அவரோட படங்கள் எல்லாம் நல்ல கருத்தோடையும் நல்ல ஒரு கண்டென்டோடையும் இருக்கும். அதுல ஒரு படமான காதல் காவியத்தை கொண்டதுதான் இதயம் திரைப்படம். அந்த இதை வச்சு இதயம் முரளினே அதர்வாவோட நடிப்புல ஆகாஷ் பாஸ்கரனோட இயக்கத்துல தமன் ஆஸ் அவர் நடிச்சுட்டு மாதிரியா பாய்ஸ்க்கு அப்புறம் நடிக்க நினைக்கிறேன். பாய்ஸ்லயும் நடிச்சாரு. இப்ப வந்து இதுல நடிச்சு தமன் ஆஸ் அவர் தான் மியூசிக் பண்ணிருக்காரு. அவர் மியூசிக்ல நான் வந்துட்டு வாரிஸ்லயே ஃபேன் ஆயிட்டேன். வளவளம் பேசும் செட்டா ட்ரெய்லருக்குள்ள போயிடுவோம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. இந்த மாதிரி காதலை சொல்ல முடியாம போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. காதலையும் சொல்ல முடியாது, காரணத்தையும் சொல்ல முடியாது. அந்த கொட்டை மாதிரி தான் இருக்கு. எப்ப பார்த்தாலும் அவங்க கூட சுத்திட்டு இருக்க. ஏய் சுதாகர், கிளம்பி போயிடுற. ஏய் டிராவிட், சாயந்தரம் எங்கடா போறீங்க? ரக்ஷன் இருக்காரு. இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்சது 2 விஷயம். அந்த ஒண்ணும் ஒட்டி. அப்ப இன்னொன்னு நட்ராஜ், பிரீத்தி முகுந்தன். நல்ல ஒரு காதல் கதைன்னு நினைக்கிறேன். நீயும் வந்தா நல்லா இருக்கும். இவ்வளவு பேருக்கு உன்னை கூப்பிட்டுருக்கானா கண்டிப்பா ஸ்பெஷல் தான் மச்சான். ஓகே, ஒரு நல்ல ஒரு காலேஜ் கையில் நல்ல ஒரு காலேஜ் வைபிங் இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. எவ்வளவு நாள் தான் இப்படி காதலிச்சுட்டு இருப்பேன்? வாய் திறந்து லவ் சொல்றா. சொல்றேன் அஜய், நம்மளால திரும்பி பார்க்க வைக்க ஐடியா இருக்கு. சுத்தாகர் நல்லா நடிச்சுக்கிறாங்க. கௌதம் ஒரு டவுட் கேட்டாங்களா சார்? ஆமா, அந்த டவுட்டை இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் சார். கௌதம் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா நானும் பதில சொல்லிடுவேன். டவுட் ஓகே சார். தம்பிய பார்த்தா எல்லாத்தையும் மனசு நல்லா இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் நினைக்கிறேன். ராம்கிரண் இருக்காரு. 3 வருஷத்துல சொல்லாத லவ் 3 நிமிஷத்துல சொல்றியோ? தமிழ் நல்லா நடிச்சிருக்காரு போல. பார்த்தா என் கூட பிடிச்ச பழைய ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கேன். அந்த இதயம் இது கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நல்லா இருக்கு. நல்ல ஒரு திரைக்கதை. சொல்லாம இருக்க முடியாது. ஐ ஃபைட் ஃபார் மை லவ். மியூசிக் பக்கா. தமன்னோட இசை சொல்ல வேணும். உன்னை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்களா? என்ன பத்தி? என்ன காந்தல்ல கைடுல வராங்க, பிரீத்தி முகுந்தன் வராங்க. நீ நினைச்சதெல்லாம் நடக்கணும். வேற லெவல் ட்விஸ்டா இருக்கு ப்ரோ. பாசில் புது மேட்டரா இருக்கு. கேமியோன்னு நினைக்கிறேன். ஆனா தெரியல கேமியோவா இல்ல ஃபுல்லா நடிக்கிறேன். இந்த மாதிரி ஏதா கூடமா ஏதோ பண்ணுவேன். லைஃப்ல நம்ம கடந்து போற எந்த ஒரு நிமிஷமும் நமக்கு திரும்ப கிடைக்காது. சந்தோஷமும் சங்கடமும் மனசுல பட்டதை சொல்லிடுங்க. யா எஸ், நல்ல ஒரு லவ் கண்டென்ட்டும் நல்ல மெசேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைட் வருதா? ஓகே, நல்லா இருக்கு. ஏழரை 3 நிமிஷம். ஒரு மைல்டான ஸ்டோரி தெரியுது. கதை என்ன மாதிரி இருக்கு, படம் கதை இருக்கு போது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் நாங்கள் இப்படிதான் சார் இருப்போம். ஒரு நண்பர்கள் இதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் ஷோ இதயம்.
எப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடு. சக்சஸ் ஆயிடும். ஓ டிராவிட் நல்லா அடிச்சு ஆகாஷ் பாஸ்கரன். சரி ப்ளே வெண்ணிலவே வெண்ணிலவே. Now playing Vanillave Vanillave. இதயம் முரளி. Okay, நல்லா இருக்குங்க. ஜூலை 10 வேர்ல்ட் வைட். ஸோ மக்களே, இதயம் முரளி ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? ஸோ எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே, ஒரு நல்ல ஒரு மைல்டான ஸ்டோரி. என்ன சொல்ல வராங்க, படத்துல என்ன கதையை சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இதயம் முரளி. ஓகே, அவர் வந்துட்டு நடுவுல வந்துட்டு அதர்வா கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, உங்களை பார்த்தா என் ஃப்ரெண்டு, முன்ன பார்த்தா என் ஃப்ரெண்டு மாதிரி இருக்குன்னு. அது நம்ம முரளி சார் தான். இதயம் படத்துல அவரும் நடிச்சிருக்கு, காமெடி நடிச்சாரு அவரு. அப்ப இதயமோட இதை கனெக்ட் ஆகுது. இதயம் படத்தோட கதை தான் இதுவும். ஆனா எப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ஸ், நிறைய லவ்வோட எதிர்பார்ப்புகள், நிறைய பெண்களோட மனதில் இருக்கிற லவ்ஸ், காதலாக இருக்கட்டும் சரி, ஆண்களாக இருக்கட்டும் சரி, எல்லாத்தையும் இறக்கிருக்காங்க. ஸோ கேஸ்டர் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். தரமான கேஸ்ட். இந்த பக்கத்து சுதாகர், அவர் ஒரு காமெடி. இந்த பக்கத்து டிராவிட், அவர் இன்னொன்று ஒரு காமெடி. அது மட்டும் இல்லாம கைடு லோஹர், பிரீத்தி முகுந்தன், அப்புறம் ஒரு அக்கா வந்தாங்க, யாருன்னு தெரியல. தமிழோட நடிப்பு இருக்கு. ஃபாத் பாசி வேற கேமியோவா இல்ல அவரே படத்தை நடிக்கிறாரானே இன்னொன்னு தெரியல. ஆனா அவர் கேமியோனா படம் கொஞ்சம் போகலாம். ஆனா அவர் நடிச்சிருந்தாருன்னா தரமா இருந்திருக்கும். ஸோ கைடரோட நடிப்பு, பிரீத்தி முகுந்தன் நடிப்பு, அதரோட நடிப்பு எல்லாம் ஜூலை 10 போய் பார்த்தா தான் தெரியும். நான் போனாலே தெரியாது மக்களே. ஆனா நீங்க போனீங்கன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா என்கிட்ட எப்படி இருந்துச்சுன்னு ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரி கொடுங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த எபிசோட ரியாக்ஷன். அடுத்த ஒரு எபிசோட்ல ஒரு ரியாக்ஷன் கத்துட்டு இருக்கு. எனக்கு தெரியுது நீங்க கேட்கறது, டே எப்போ பார்த்தாலும் நீ வந்துட்டு ரியாக்ஷன், அடுத்த ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேங்கிறேன். இப்போ ஒரு வீடியோ தான் அப்லோட் பண்றேனே. நான் தான் சொன்னேன் மக்களே, என்னோட கேப்கட் வந்துட்டு எரர் ஆச்சுன்னு. அதனால தான் போன வாரம் நான் எடுத்த ரியாக்ஷன்ல ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணல. அது என்ன வீடியோ சக்கு ஞாபகம் வர முடியுது. ஆனா ஒரு தான் அப்லோட் பண்ணேன். ஆனா இந்த வாட்டியில கேப் கார்டை நான் வந்துட்டு ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வீடியோ கரெக்டாக வந்துடும். ஸோ அடுத்த ரியாக்ஷன் போகலாம். தமிழ் பிக்சர்ஸ்.